Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்லயே ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க friends. அதுக்கு நான் பெரிய சைஸ் வெங்காயமா 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 கேரட்டை துருகி எடுத்துர்க்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் தேவையான அளவு. பச்சை மிளகாய் 4 ல இருந்து 5 குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு 2 துண்டை சீவி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், தேங்காயை கொஞ்சம் திருகி எடுத்து வச்சிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையானது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு 1 ஸ்பூன், சீரகம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். இது கொஞ்சம் செவந்து வரட்டும்னு சொல்லி இப்போ செவந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வீட்டில் இட்லி மாவு இருக்கா, அப்போ உடனடியாக இந்த கார பணியாரத்தை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டை சேர்த்துட்டு கருவேப்பிலை, புதினா, இஞ்சி. இந்த மாதிரி கார பணியாரம் வீட்டில் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய், கொத்தமல்லி, தேங்காய் துருவல் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் கலரி விட்டுடலாம். நம்மளுடைய காரக்குடி பணியாரம் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவில் தான் நம்ம குழி பணியாரம் செய்ய போகிறோம். மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிறேன். இட்லி சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்துட்டு நல்லா மாவும் சோடா மாவும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நம்ம சேர்த்து எடுத்து வச்சுருக்க மசாலாவை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுடைய காரக்குழி பணியாரம் இட்லி மாவில் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல காரமாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழி பணியாரம் கல்லில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சமாக குழி பணியாரம் கல்லில் ஊற்றிக்கலாம். எல்லா மாவையும் இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கலாம். இது மேலே இப்போ நான் ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணிடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி திருப்பி போடுறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துடுறேன் எல்லாத்தையும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு நம்ம கார பணியாரம் ரெடி பண்ணி சூப்பராக நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி கார பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.